ஸோ இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணதுக்கு இந்த ஒரே ஒரு வைண்டிங் மட்டும்தான் போயிருக்கு. அதாவது இந்த ஒரே ஒரு வைண்டிங் மட்டும்தான் போயிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு ஒர்ஸ்டபுளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியலை வாங்கி நான் வந்து ஏமாற்றேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ஏமாத்துறீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இது வந்து நான் வாங்கின டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்லே இருக்குது பாருங்கள். டேட் வந்து பாருங்கள் 24/5. ஆனால் எனக்கு ரிட்டன் சர்வீஸ்க்கே வந்த டேட் பாருங்கள் 6/6/22. அதாவது போயிட்டு ஒரு 10 நாள்லேயே சர்வீஸ் வந்துருச்சு. இதுக்கு வந்து கம்பெனியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மெட்டீரியல் வந்து அவங்க என்கிட்ட வாங்கினாங்க. நான் வாங்கினப்போ சொன்னாங்க. ஸோ இது சர்வீஸ் பண்ண நாங்கள் கொடுத்தப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ நான் வாங்கின டேட்டை பாருங்கள் 24/5. ஸோ எனக்கு ரிட்டன் வந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா 6/6. ஸோ இது நாங்கள் வாங்கின அந்த செல்லர்கிட்ட போய் நாங்கள் கேட்டதுக்கு இவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணித்தரோம் நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணித்தரோம். ஆனால் இதுக்கான சர்வீஸ்க்கான எம்ஆர்பி வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 900 rupees வந்து ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மொத்த ப்ராடக்டோட ரேட்டே 1400 தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மட்டமான ப்ராடக்ட்டையும் தேவையில்லாமல் தெளிவாக கேட்காமலும் வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான எல்லா பொருளும் நம்ம மேலே தான் சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்ன செலவானாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ப்ராடக்ட் ஒஸ்ட்டு அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது மாதிரி இவங்க கொடுத்துருக்க அந்த சர்வீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ரொம்ப மோசம்தான். ஏன்னா நம்ம எது கேட்டாலும் நீங்கள் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்மச்சூர் வைண்டிங் வந்து போகவே இல்லை, ஸ்டார்டர் வைண்டிங் மட்டும்தான் போயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்க 900 ரூபா கேட்குறாங்க. இது வர்த்தபிளாக இல்லாத ஒரு விஷயம். மெயினாக இதை வந்து கம்பெனிக்காரங்க நோட் பண்ணி இதை அவங்க சரி பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் இது வந்து வாங்கினப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வால்ஃப் அதாவது செவுரு கட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் வாங்கினேன். அவங்க சர்வீஸ் கொடுத்தப்ப எதுக்காக நீங்கள் இது செவுரை கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் கேட்டு வாங்கினதே செவுரு கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காமுடேட்டர் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கழட்டி பார்த்தப்ப காமுடேட்டரில் எந்த டேமேஜுமே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கஸ்டமர் வந்து நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கஸ்டமர் கேர் சைடு நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராடக்ட் நல்லாவே இருக்கும். ஏன்னா ஒரு 10 days டேமேஜ் ஆகக்கூடிய காமுடேட்டர் வந்து யாரும் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காமுடேட்டர் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு சார்,
அது வந்து மாற்றி ஆகணும், அதுக்கு வந்து 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ காம்படேட்டர் நாங்கள் கழட்டி செக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா காம்படேட்டர் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து வெறும் 6 நாளில் ரன் ஆன, அதாவது வெறும் 10 நாளில் ரன் பண்ணதுக்கான எஃபெக்ட் தான் இது. ஸோ இந்தளவுக்கு மட்டமான ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு சென்ட் பண்ணி நான் ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஓப்பன் பண்ணி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து எந்தளவு டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்களே விஷுவலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய ஒரே ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ மட்டும்தான். ஸோ மற்ற ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் கழட்டினதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் கழட்டினப்போ என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டர் வைண்டிங் மட்டும்தான் போயிருக்கு. ஸோ இதுக்கு அவங்க வந்து 900 ரூபா கேட்குறாங்க. இது ஒரு வர்த்தபிளான விஷயமா என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒஸ்ட்டான ப்ராடக்ட் தான் இந்த மாஸ்டிக். தாராளமாக நீங்களே பாருங்கள். நான் கேட்டது ஹெவி டியூட்டி தான் வேணும்னு கேட்டேன். இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹெவியான டியூட்டி 1400 ருபீஸ் வருது அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கணும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கவே பார்க்காதீங்க. இது என்னோடய பர்சனல் ஒரே ஒரு யூஸரோட ரிவ்யூ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.